வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது த வாட்டர் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 45 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு கோளாறான ஃபேமிலியில் நடக்கக்கூடிய வினோதமான சம்பவங்கள் அப்படின்ற மாதிரியான தீமில் போகக்கூடிய ஒரு சீரிஸ். அந்த கோளாறான ஃபேமிலி யாரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து தான். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு தினுசா தான் இருப்பாங்க. இவரோட மனைவி பார்த்தீங்கன்னா இவருக்கே தெரியாமல் ப்ராப்பர்ட்டியை விற்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இவரோட மகள் வந்து ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்திருப்பாங்க. அதனால அவங்களோட குடும்பத்தையே பிரிஞ்சு வந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இவரோட பையன் பெருசாக எதையும் கற்றுக்காமல் இருப்பார். ஆனால் ஃபேமிலிக்காக எதையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கோளாராக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவார். அந்த மாதிரி இவர் பண்ண ஒரு விஷயம் தான் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை தீக்கிறங்கிறதுக்காக இவங்களோட கப்பல்லே வந்து ட்ரக்ஸ் கடத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இதிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இதனால் போர்ட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரோட வந்து இவங்க ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. போர்ட்டருக்கு ஹெட் யாருன்னா கிராட். ஸோ இந்த ட்ரக் வேர்ல்டுக்குள்ளே இவங்க என்டர் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலி என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அவங்க பர்சனல் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ் ஒரு வெல் ஆர்கனைஸ்டு சீரிஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுவும் ஒரு எபிசோடையுமே ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர்ஸும் ரொம்ப நீட்டாக இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அவங்க இந்த ஃபேமிலியோட எப்படி அசோசியேட் ஆயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு எபிசோட்லையுமே ஒரு ஹை மொமெண்ட்டோட முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பு அப்படின்றதுமே கடைசி வரைக்குமே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. என்னதான் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரு குடும்பமாக எப்படி யுனைட் ஆகி நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் வில்லனாக வரக்கூடிய அந்த கிராட் அப்படின்ற கேரக்டர், அந்த கேரக்டர் பயங்கர அன்பிரடிக்டபிளான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய காட்சிகளை சீரியஸ் ஆக்கின விதம் அப்படின்றதும் நீட்டாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த சுறாவை வச்சு மிரட்டுற காட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் கன் ஷாட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த சீரிஸில் பிரச்சனையாப்பட்ட ஒரே விஷயம் அப்படின்றது லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக மாறிடுச்சு. ஆல்சோ கொஞ்சம் சினிமாட்டிக்காக நிறைய விஷயங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதை தவிர இந்த சீரிஸ் ஒரு தரமான சீரிஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. இந்த சீரிஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.